இன்னைக்கு இவ்வளவு பெண்களுக்கு நம்ம சைக்கிள் கொடுக்குறோம். எத்தனை பேர் படிக்க வர்றீங்க? ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு அனுமதி கிடையாது, படிப்பதற்கு உரிமை கிடையாது, பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க, படிக்க விட மாட்டாங்க. அதையெல்லாம் தலைகீழ மாற்றி பெண்கள்லாம் படிக்கணும், அனைவரும் படிக்கணும் அப்படிங்கிற நிலைமையை ஏற்படுத்தினது நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த நிலைமை சாதாரணமாக வரல, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷ போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த நிலைமையை நாம் அடைஞ்சிருக்கோம். பல போராட்டங்கள் தியாகங்களுடைய பலனாகத்தான் இங்கே நீங்கள் இத்தனை ஆயிரம் பேர் படிக்க வந்திருக்கிறீங்க. இதையெல்லாம், இந்த வரலாற்றை எல்லாம் மாணவர்கள் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், மாணவ செல்வங்கள் நீங்கள் அத்தனை பேரும் நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் நீங்கள் அத்தனை பேரும் படித்து நல்ல நிலைமைக்கு முன்னேறி வரணும். அதுக்காக தான் நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பல திட்டங்களை நிறைவேற்றிட்டு வர்றாரு. சமீபத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய அரசு நடத்தினது, பள்ளிக்கல்வித்துறை நடந்துச்சு. உங்களில் பல பேர் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, யூடியூபில் பார்த்துருப்பீங்க. கல்வி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியை பார்த்த அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏழ்மை நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கல்வி எந்த அளவுக்கு உயர்த்திடும் அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சியை பார்த்த அத்தனை பேரும் புரிஞ்சிருப்போம். கல்விங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்களுக்கு வெறும் பொருளையும் பணத்தையும் மட்டும் கொடுக்கறது இல்லை கல்வி, உங்களுக்கு அதோடு சேர்த்து கான்ஃபிடன்ஸையும் பவரையும் கொடுப்பது தான் கல்வி.